நம்ம எதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்? நம்ம கேட்டகரி 1 தூங்குறவங்களா, கேட்டகரி 2 தூங்குறவங்களா? தூங்குறோம் தான். சபை முழுக்க தூங்கும். நம்ம எண்ணெயோடு தூங்குறோமா, எண்ணெய் இல்லாமல் தூங்குறோமா? இதை குறித்து ஆய்வு செய்யும் பொழுது ஆண்டவர் 3 காரியங்களை நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்துகிறார். 3 காரியங்களை வெளிப்படுத்துகிறார். சகோதரனே சகோதரியே, இதில் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் எண்ணெய் நம்மகிட்ட இருக்காது. நம்ம தூங்குற கன்னியரில் இருக்கிறோமா, விழித்து கொண்டு எண்ணெயோடு தூங்குற கன்னியரா, எண்ணெய் இல்லாமல் புத்தி இல்லாமல் தூங்குற கன்னியரா? இப்படித்தான். புத்தி உள்ள கன்னியா, புத்தி இல்லாத கன்னியா? இப்போ எண்ணெயை குறித்து ஆண்டவர் 3 காரியங்கள், 3 உடன்படிக்கைகளை சொல்லியிருக்கிறார். இந்த 3 உடன்படிக்கையில் ஒன்று இல்லைனாலும் பிரச்சனை. நல்லா உங்களுக்கு எல்லா வசனத்தை ஏற்கனவே கொடுத்துட்டாரு. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காயும் இருக்கிறது. இயேசு ஒருத்தர் தான். அவர் தான் நம்ம ஃபோக்கஸ். அவர் என்ன பண்ணுறாரு? அவருக்கு பிடிச்சமான, அவரை உயிருக்கு உயிராக நேசிக்கிற பிள்ளைகளை, பரிசுத்தமாக இருக்கிற பிள்ளைகளை கொண்டு போய் மேலே வச்சுக்க போகிறார் நிரந்தரமாக. அதுக்கு தான் இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். அவங்கள கொண்டு போன பிறகு இந்த பூமி வானம் இருக்கிறது எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஒரே வார்த்தையில் அக்னி நல்லா அழிஞ்சு போகுங்கிறத வசனத்தில் பார்த்துட்டோம். எல்லா ரகசியங்களையும் பார்த்துட்டோம். இப்படி பார்க்கும் பொழுது அவரை உயிருக்கு உயிராக நேசிக்கும் பொழுது அவருக்கு கீழ்ப்படியணும்னு அவர் எதிர்பார்க்குறார். அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும். 3 முக்கியமான உடன்படிக்கையை புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்காரு விசுவாசிகளுக்கு. 3 முக்கியமான உடன்படிக்கை. 1 ஞானஸ்நானம், 2வது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், 3வது திருவிருந்து. 3 உடன்படிக்கை. இந்த 3 அவர் கொடுத்துருக்க உடன்படிக்கைன்னு எழுதி வச்சிட்டார். ஞானஸ்நானத்தோடு உடன்படிக்கை, பரிசுத்த ஆவியானவர் இரத்தத்தாலும் மாம்சத்தாலும் உள்ள புதிய உடன்படிக்கைங்கிறாரு. எதை திருவிருந்தை பொறுத்த வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே அச்சாரமாக இருக்கிறார், அடையாளமாக இருக்கிறாரு. இந்த 3 உடன்படிக்கை, இந்த 3 உடன்படிக்கை நம்ம மேலே காணப்படலைன்னா பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். பேசிக். ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த கனியை, நன்மை தீமை அறிகிற கனியை நீ புசிக்கக்கூடாது. இப்படித்தான், இதைத்தான் சொன்னார். அவன் அதை கீழ்ப்படியலை. என்னாச்சு? பாவம் வந்தது, மரணம் வந்தது மனுஷனுக்கு. புதிய ஏற்பாட்டில் நமக்கு பாவ மன்னிப்பு இலவசம். பழைய ஏற்பாட்டில் பாவ மன்னிப்பு இலவசம் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் ஒரு பழுதட்ட ஆட்டுக்குட்டியை கொண்டு தேவாலயத்தில் பலியிடணும். ஆட்டுக்குட்டி கொண்டு வர முடியலையா? 2 புறா குஞ்சை கொண்டு வரணும். 2 புறா குஞ்சை கொண்டு வரணும். அல்லேலுயா. சரி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைவர்ஷனில் நான் போயிடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இயேசுவுக்கு கிரீடம் போட்டு, அவங்க அம்மாவுக்கு கிரீடம் போட்டு சிலெல்லாம் அழகழகாக வைக்கிறாங்க. இயேசுவோட தாயாருக்கும் தகப்பனாருக்கும் அவருக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்கறதுக்கு காசு கிடையாது. எப்படி வந்தாங்க தெரியுமா? என்ன கொடுத்தாங்க தெரியுமா? இயேசு பிறந்ததுக்கு சுத்திகரிப்பு நிவாரண பலிக்கு என்ன கொண்டு வந்தாங்க தெரியுமா? 2 காட்டு புறாக்களை கொண்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட ஆட்டுக்குட்டி கொண்டு வந்து பலியிடுறதுக்கு பைசா கிடையாது, ஏழை. லூக்கா 8வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இயேசுவுக்கு 3வது வசனத்தில் பார்க்குறோம். யோவான் நாள் சூசல் நாளில் 2 பெண்கள் அவங்க ஆஸ்திகளை விற்று அவருக்கு ஊழியம் பண்ணாங்க. அவருக்கு வீடு கிடையாது, வாசல் கிடையாது, பணம் கிடையாது. இயேசு தரித்திரர்களை மீட்டுக்குள்ளே வந்தார். லூக்கா 6:20 சொல்கிறாரு, தரித்திரர்களாகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது அப்படிங்கிறார். தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு தான் அவர் வந்தாருன்னு சொல்லி லூக்கா ஏசாயா 42:1 பார்க்குறோம். தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு வந்தார். அதனால் அவர் தரித்திரராகவே இருந்தார். அல்லேலுயா. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள். தரித்திரர்களுக்குன்னு சொல்லி இயேசுங்கிற இதை நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள். இப்போ வருவோம் மறுபடி. இப்போ தூங்குற கன்னியரில் ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறாரு ஞானஸ்நானம். 2வது உடன்படிக்கையில் 1 ஞானஸ்நானம், 2வது பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம், 3வது திருவிருந்து. இந்த 3 உடன்படிக்கை இருக்கணுங்கிறார். யோவான் 3:5. யோவான் 3:5 சொல்கிறாரு. ஒருவன் படித்துக்கொள்ள. எல்லாத்தையும் வசனங்களை கடன்னு பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு உடன்படிக்கையாக நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 3:5 அவர் சொல்கிறாரு, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அல்லேலுயா. ஜலத்தினால மறுபடியும் பிறக்கணும், ஆவியினால மறுபடியும் பிறக்கணும். 2. ஜலத்தினாலங்கிறது ஞானஸ்நானம், ஆவியினாலங்கிறது பரிசுத்த ஆவியானவர் நிறைவு. இப்போ ஜலத்தினால் உள்ள அந்த நிறைவு என்ன, மறுபடியும் பிறக்கிறது என்ன? இதை குறித்து கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். கொலோசியர் 2:12.
கொலோசியர் 2:12 ஞானஸ்நானத்தை குறித்து அவர் எழுதியிருக்கிறத நம்ம பார்ப்போம். சொல்கிறாரு, ஞானஸ்நானமானது ஞானஸ்தானத்திலே அவருடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவருடைய கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஞானஸ்நானத்தில் மரித்தோரோடு அவருடைய அடக்கம் பண்ணப்பட்டு அவர் தண்ணியிலேருந்து வெளியில் வந்த உடனே நம்ம உயிர் தெழுந்த மாதிரி. இது வசனம். அடுத்தது பார்ப்போம். ஒரு வசனமாக நம்ம பார்த்துட்டே வருவோம். இந்த ஞானஸ்நானம் என்ன அப்படிங்கிறது, இது ஒரு உடன்படிக்கைங்கிறத எங்கே சொல்கிறாரு? 1 பேதுரு 3வது அதிகாரம் 20-21. 1 பேதுரு 3:20-21 இதில் சொல்கிறாரு, நோவாவின் காலத்தில் ஆவிகள் எப்படி இழந்து போச்சு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணிவிட்டு ஞானஸ்நானத்தோட உடன்படிக்கை எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறாரு. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. எப்படி? நோவாவின் பேழைக்குள்ளே அவங்க வந்த அந்த உடன்படிக்கைக்கு ஒப்பனையானது மாம்சங்களுக்கு நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலில் ரட்சிக்கிறது. அப்போ உயிர்த்தெழணும்னா நமக்கு தேவை, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து இயேசுக்கிட்ட எக்கால சத்தம் கேட்டு பரலோகத்துக்கு போகணும்னா ஞானஸ்நானம் அவசியம். அல்லேலுயா, அல்லேலுயா. யோவான் ஸ்நானகன் ஒருத்தரை உலகத்துக்கு அனுப்புனார். பரலோக தேவன் பிளான் பண்ணி அனுப்புனார். அவனுக்கு அனுப்பும் பொழுது கேப்ரியலை வச்சு தான் சொல்கிறாரு. அவங்க அப்பா சகரியாவுக்கு கேப்ரியலை வச்சு தான் சொல்கிறார், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்னு. அதே கேப்ரியல் அடுத்த ரவுண்டு போகிறான். மரியாள்கிட்ட போய் உனக்கு ஒரு பாலகன் பிறப்பாருன்னு சொல்கிறான். அவ்வளோத்துக்கு முக்கியத்துவம் யோவான் ஸ்நானகனை பொறுத்த வரைக்கும். இயேசு பிறக்கிறத பற்றி பல தீர்க்க தரிசனங்கள் இருந்தது. ஆனால் யோவான் ஸ்நானகனை பற்றி ஒரு தீர்க்க தரிசனம், வனாந்தரத்தில் கூப்பிடுற வேண்டிய சத்தம். கிளியனாக அவனை அனுப்பினார், கொண்டு வந்துட்டு அவனுக்கு 2 வேலை. ஒன்று, இவர்தான் மெய்யான தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டின்னு இயேசுவுக்கு முன்னால் நடந்து போய் வழி காமிக்கணும். 2வது, பாவ மன்னிப்புக்குன்னு ஒரு ஞானஸ்நானத்தை உண்டாக்கணும். அந்த பாவ மன்னிப்புக்குன்னு உள்ள ஞானஸ்நானம் பின்னால் உடன்படிக்கை ஞானஸ்தானமாக ஆக போகுது அப்படின்னு சொல்லி அதற்கு பயிற்சியாக அதை உண்டாக்குனார் பரலோக தேவன். யாரை வச்சு? யோவான் ஸ்நானகனை வச்சு. இயேசு போய் அதுக்கு என்ன பண்ணார்? ஒப்பு கொடுத்தார். இயேசு போய் அந்த ஞானஸ்நானத்தை எடுத்தார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞானஸ்நானத்தை அவன் எங்கே கொடுத்தான்? யோர்தானில் கொடுத்தான். இந்த ஞானஸ்நானம்ங்கிறதே நியாயப்பிரமாணத்தில் கிடையாது. புதுசாக நியாயப்பிரமாண காலத்திலே அதை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இயேசு அதுக்கு ஒப்பு கொடுத்தாரு. வேதம் சொல்லுது லூக்கா 7:30 நம்ம பார்க்குறோம், பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அப்போ அந்த காலத்தில் அந்த ஞானஸ்நானத்தை வேதம் சொல்லுது தேவனுடைய ஆலோசனை இவங்க தள்ளி விட்டாங்க. எப்படி? தங்களுக்கு கேடுண்டாக. இவங்க அவ்வளோ பேர் நரகத்துக்கு போயிட்டாங்க. ஞானஸ்நானம் நம்ம எடுக்கலை அப்படின்னா நமக்கு நாமே கேடு உண்டாக்குறோம். உயிர்த்தெழுதலில் நமக்கு பங்கு இருக்காதுங்கிறத வசனத்தில் நம்ம பார்த்துட்டோம். 1 பேதுரு 3:21 பார்த்துட்டோம். உயிர்த்தெழுதலில் நமக்கு பங்கு இருக்காது. அல்லேலுயா, அல்லேலுயா. சரி, இந்த ஞானஸ்நானத்தை எப்படி கொடுக்கறது? இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க சபைகளில் குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. அங்கேருந்து அது பற்றிக்கிடுச்சு. சிஎஸ்ஐயில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். இருக்குது, சிஎஸ்ஐலையும் குழந்தை ஞானஸ்நானம் இருக்கிறது. குழந்தை ஞானஸ்நானம் வேதத்தில் எங்கே இருக்குது? அவர் சொல்லியிருக்கிறாரு, ஒருவன் குழந்தையை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்ட்டாரு. குழந்தை செத்து போச்சுன்னா அது நேராக பரலோகத்துக்கு போயிடுது. நன்மை தீமை அறிகிற வயசுக்கு உட்பட்ட எந்த குழந்தையும் செத்துச்சுன்னா அது நேராக பரலோகம் போயிடுது. அதுக்கு ரட்சிப்பும் தேவையில்லை, ஞானஸ்நானமும் தேவையில்லை. அது மரிக்கிற எந்த சிறு குழந்தையும் நன்மை தீமை அறியறதுக்கு முன்னால் உள்ள வயசில் இருக்கிற பிள்ளை பரலோகத்துக்கு போயிடுது. அதுக்கு ஞானஸ்தானமும் தேவையில்லை, ரட்சிப்பும் தேவையில்லை. எங்கேருந்து குழந்தை ஞானஸ்தானம் வந்தது? இந்த வேதத்தில் இல்லை. பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் இருந்தது. இயேசு 8ஆம் நாளில் அவரை கொண்டு போய் பார்க்குறோம்,
லூக்கா 2வது அதிகாரத்தில் சிமியோன்கிட்ட கொண்டு போய் விருத்த சேதனம் பண்ணாங்க. அது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் தேவையில்லைன்னு ரோமரில் பிச்சு எழுதி கொடுத்துட்டாரு, கொரிந்தியர்லாம் எழுதி கொடுத்துட்டார். விருத்த சேதனம் தேவையில்லை, அது பழைய ஏற்பாட்டு முறைமை, புதிய ஏற்பாட்டில் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த குழந்தை ஞானஸ்தானம் எங்கிருந்து வந்தது? எரோபியாம்னு ஒருத்தன் இப்படி பண்ணான். எரோபியாம்ங்கிறவன் 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் இப்படி ஒரு வேலையை பார்த்தான். அதை நம்ம பார்க்கணும், என்ன நடந்தது அவனுக்கு, அவன் குடும்பத்துக்கு நடந்ததுங்கிறத நம்ம பார்க்கணும். 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம். இந்த எரோபியாம்ங்கிறவன் இவன் பராக்கிரமசாலி. 1 ராஜாக்கள் 11:28. எரோபியாம் என்பவரும் பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தெல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்பு கொடுத்தான். இப்போ இந்த எரோபியாமை நோக்கி வரான் தீர்க்கதரிசி 31வது வசனத்தில் எரோபியாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். கொடுத்துட்டார். இவன் என்ன ஆயிட்டான்? ராஜாவாயிட்டான். சாலமோன்ட்டு 10 கோத்திரம் இவனுக்கு வந்துருச்சு, ராஜாவாயிட்டான். இவன் யார்? வேலைக்காரன், செக்யூரிட்டி கார்டு. இவனுக்கு கிடச்சிருச்சு. கிடைச்ச பிறகு இவன் பண்ணதை பாருங்கள். 12:28. ஆகையால் ராஜாவானவன் எரோபியாம் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். ஆயிடுச்சு. இவன் என்ன பண்ணிட்டான்? மக்களை, இஸ்ரவேல் ஜனங்களை, 10 கோத்திரம் மக்களை வழி தப்பி போகிறதுக்கு இவன் காரணமாயிட்டான். இது மட்டுமல்ல, இவன் பண்ண ரெண்டாவது விஷயம் 33வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 33வது வசனம். தன் மனதில் தானே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். ஒரு விழா, புது பண்டிகை தினத்தை பரலோக தேவன் தான் கொடுக்கணும். அவர் தான் பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகைன்னு வரிசையாக பண்டிகைகளை கொடுத்துருக்கிறாரு. அவர் சொல்லாத எந்த பண்டிகையும் இஸ்ரவேலனுக்கு அனுமதி கிடையாது. இவனே தன் மனதில் தானே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஒரு ஒரு புது பண்டிகையை உணர்ந்துட்டான். இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். பண்டிகையும் ஏற்படுத்தினா, தூபமும் காட்டினான். பண்டிகை ஏற்படுத்துறதுக்கு இவனுக்கு அனுமதி கிடையாது, ராஜா தூபம் காட்டுறதுக்கும் அனுமதி கிடையாது. அது லேவியர்களுடைய வேலை. இவன் அதை பண்ணிட்டான், ரெண்டையும் பண்ணிட்டான். ஆக இது இன்னைக்கு சபைக்குள்ளே இருக்குது. இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்கர்கள் குழந்தை ஞானஸ்தானம் கொண்டாங்க. அதை பார்த்து எங்கே வந்தாச்சு? சிஎஸ்ஐயில் குழந்தை ஞானஸ்தானம் இருக்குது. அது ஞானஸ்நானம் அல்ல. அப்படின்னா ஞானஸ்நானமே எடுக்காத சிஎஸ்ஐ சபையினர் எங்கே போவாங்க? மரித்தா. இன்றைக்கி தேதிக்கு இந்த வேதாகமத்தின்படி அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் கிடையாது. ஐ எம் வெரி சாரி. அவங்களுக்கு முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு இல்லை. யார் பண்ணியிருக்கா? மனுஷன் நியமம் பண்ணியிருக்கான். சகோதரனே சகோதரியை ஆண்டவர் தெளிவாக கொடுக்குறார், வசனங்கள் மூலம் தெளிவாக கொடுக்குறார். இப்போ இந்த எரோபியாமின் பாவம் என்ன பண்ணுச்சுன்னா, வேதத்தை கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்க. 2 ராஜாக்கள் 17:23. இவங்களுக்கு என்ன நடந்தது? இந்த எரோபியாமுக்கு என்ன நடந்ததுன்னா, இவனுக்கு சுவரில் நீர் விடுற நாய் கூட இல்லாமல் இவன் மொத்த குடும்பமும் அழிக்கப்பட்டதுன்னு நம்ம பார்க்குறோம். இவனுக்கு தண்டனை இருக்குது. இவனுக்கு தண்டனை நிறைவேறது 15வது அதிகாரம் 30வது வசனத்தில் பார்க்குறோம். மொத்தம் இவன் குடும்பமும் அழிக்கப்பட்டது. இது மட்டுமல்ல, இவன் நிமித்தம், இவன் செய்த பாவத்தின் நிமித்தம் ஒவ்வொரு ராஜாவும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. இன்றைக்கி குழந்தை ஞானஸ்தானத்தை ஒருத்தர் ஃபாலோ பண்ணார்னா அடுத்த எல்லோரும் ஃபாலோ பண்ணி கடைசியில் என்னாச்சு? 2 ராஜாக்கள் 17:23 இஸ்ரவேலர் அத்தனை பேரும் சிறையறுப்பு கொண்டு போட்டாங்க. எங்கே? அசிரியாவுக்கு சிறையறுப்புக்கு கொண்டு போகப்பட்டாங்க. ஒரு மனுஷன் கொண்டு வந்த பாவம். இந்த ஒரு மனுஷன் கொண்டு வந்த பாவம் இன்னைக்கு இங்கே இருக்குது, சிஎஸ்ஐயில் இருக்குது. குழந்தை ஞானஸ்நானம் முதல்ல வெட்டி தூர எரியப்பட வேண்டும். அல்லேலூயா, எரியப்பட வேண்டும். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 3வது அதிகாரத்துக்கு வாங்க. 1 யோவான் 3வது அதிகாரம். அழகா லட்டு மாதிரி வசனங்களை அவர் கொடுத்திருக்கிறாரு. 9வது வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல்
கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்கிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாயிருக்கிறான். இது மாதிரி நிறைய வசனங்களை கொடுத்துருக்காரு. அவருடைய வசனத்தில் இல்லாமல் வேற எது பண்ணினாலும் அது அந்தி கிறிஸ்து ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தின்படி 1 பேதுரு 4:11 தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, போதிக்கிறவன் தேவ வசனத்தின்படி போதிக்க கடவன். நான் இப்போ பேசுகிறேன், ஃபுல்லாக எப்படி கொடுக்குறேன்? வேத வசனத்திலிருந்து மட்டும்தான் கொடுக்குறேன். வேத வசனத்திலிருந்து மட்டும்தான். போதிக்கிறவன் வேத வசனத்தின்படி போதிக்க கடவன். இந்த குழந்தை ஞானஸ்தானத்துக்கு வேத வசன அடிப்படை எங்கே? இன்றைக்கி நான் கேள்விப்படுறேன், உங்கள் சகோதரர்கிட்டருந்து போதகர்கிட்டருந்து கேள்விப்படுறேன், முழுக்க ஞானஸ்தானமும் கொடுக்கலான்னு அனுமதி கொடுத்துருக்காங்க. யாருக்கா? புதுசாக வர்றவங்களுக்கு. அப்போ ஏற்கனவே இருக்கிற விசுவாசிகளுக்கு அவங்க ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்காங்களே, அவங்களுக்கு யார் பொறுப்பு? சகோதரனே, சகோதரியே, இது ரொம்ப டேஞ்சர். மனுஷ உபதேசங்களை இன்னைக்கு நீங்கள் ஓரம் வச்சுட்டு உடனடியாக உங்கள் போதகர்கிட்ட சொல்லி ஒரு ஞானஸ்தான தொட்டி இருந்ததுன்னா எல்லாரும் உடன்படிக்கை ஞானஸ்தானம் எடுத்துருங்க. ஏன்னா இந்த ஞானஸ்தானம் எடுக்கலை அப்படின்னா நமக்கு எந்த வரங்களும் கிடையாதுன்னு அப்போஸ்தலர் 2:38 சொல்லுது. அப்போஸ்தலர் 2:38 படிப்போம். அப்போஸ்தலர் 2:38 அவர் சொல்கிறாரு, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்தாவியின் வரம் தான் அதில் ஒரு வரம் அந்நிய பாஷை. அது எங்கே இருக்குது? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் இருக்குது 9 வரங்கள். இந்த 9 வரங்களும் யாருக்கு வருமா? இந்த உடன்படிக்கையில் கையெழுத்து போடுறவங்க. ஞானஸ்நானம்னு தண்ணியில் முங்கின உடன்படிக்கையில் கையெழுத்து போடுறவங்களுக்கு மட்டும்தான் பரிசுத்தாவியானவர் உள்ள வருவார். அங்கே மட்டும்தான் பரிசுத்தாவியானவருடைய வரங்கள் இருக்கும். அதனால தான் சிஎஸ்ஐ சபையில் பார்க்குறேன், அந்நிய பாஷை இல்லை, தீர்க்க தரிசன வரம் இல்லை, பேய் ஓட்டுறவங்க இல்லை, ஜெபம் பண்ணால் அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. அங்கே ஆவியானவருடைய அசைவாடுதல் தெரிய மாட்டேக்கு. சகோதரனே, சகோதரி, இது ரொம்ப டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். நம்மை நாமே ஆய்வு செய்யக்கூடிய காலகட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த வேத வசனம் தான் உரைக்கல். இந்த வேத வசனத்தை வச்சு ஆய்வு பண்ணலாம், அதை அழகாக விளக்கி கொடுக்கும். உமாசங்கர் சொல்லணும்னு இல்லை, வேதம் அழகாக போதிக்குது. இப்போ என்னாச்சு, இதில் அவர் சொல்கிறாரு கந்தாகே மந்திரியை போய் அவனுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு பிலிப்பு ஆண்டவர் போய் சொல்கிறாரு. இதை நம்ம அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் பார்க்குறோம். 8வது அதிகாரத்தில் 36லேருந்து 39வது வசனத்தில் என்ன நடக்குது பார்ப்போம். அப்போஸ்தலர் 8:36லேருந்து 39 வசனத்தை குயிக்காக நம்ம பார்ப்போம். பாருங்கள், அவர் சொல்கிறாரு, இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதுக்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தச் சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரை ஏறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். அல்லேலூயா. இதுக்கு மேலே ஏதாவது விளக்க வேண்டுமா? இயேசு யோர்தான் தண்ணிக்குள்ளே இருந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு கரை ஏறணும்னு என்ன வச்சு ஆவியானவர் புறாவை போல அவர் மேலே இறங்கினார். அவருக்கே அப்போ தான் ஆவியானவர் இறங்குறார். ஆவிய அருள் இல்லாமல் அவருக்கு கொடுத்துருக்கிறாருன்னு வேதவசனம் சொல்லுது. ஆனால் வெளிப்படையாக ஆவியானவர் புறாவை போல இறங்கினது எப்போ? அவர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு யோர்தான் கரையை விட்டு போகும்போது தான் வந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு சிலர் இருக்காங்க, ரொம்ப வருஷம் விசுவாசிகளாக இருக்காங்க. ஞானஸ்நானம் எடுத்துக்கோப்பா அப்படின்னா அதுக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசணும். கண்டிப்பாக பேசுவார். பைபிளை இது படிக்கிறது இல்லை, வேதத்தை தியானம் பண்ணால் அவர் பேசுறது உயிருள்ள வார்த்தை. இது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனுங்கிறத பார்க்கணும். எபிரேயர் 4:12 இதுக்கு ஜீவன் இருக்குது. ஏன்னா இதான் இயேசு டக்குன்னு பேசும்.
வேதத்தை தியானம் பண்ணுறதில்ல. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு இயேசு பேசணுமா? ஆமாம். டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறதுக்கு முன்னால், அப்பா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என் மனைவி எது பண்ணியிருக்கா, ஆப்பம் பண்ணியிருக்கா, அப்புறம் இடியாப்பம், கேரளா இடியாப்பம் பண்ணியிருக்கா, அதை நான் சாப்பிடலாமா? இயேசுக்கிட்ட இருந்து பதிலே இல்லை. இவர் 2 வருஷமாக சாப்பிடாமலே இருக்காருங்க. அல்லேலூயா. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு மந்திரி ஜெயில் சிறைச்சாலையில், அப்போஸ்தலர் 16வது அதிகாரம், அப்போஸ்தலர் 16:33, இந்த ஜெயில் சிறைச்சாலைக்காரன் பவுலையும் சீலாவையும் போட்டு அடின்னு அடித்தான். அடித்த பிறகு என்னாச்சு, ஆண்டவர் அந்த சிறைச்சாலையை உடச்சி அவனை திறந்துட்டார், வெளியே வந்துட்டார். இவங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னு நினச்சான். தப்பிச்சு போகலைன்னு பவுல் சொல்கிறான், உன் உயிர் மேலே எதுவும் போடாத அப்படிங்கிறான். 28 சொல்கிறான், 16:28, பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடி நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து கேட்குறான் ஸ்ட்ரெயிட்டா, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். பதில் வருது பாருங்க. அதற்கு அவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் விட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் டிலே பண்ணக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு பெற்றுட்டா அடுத்த நிமிஷம் தண்ணி எங்கே இருக்குன்னு தேடி ஓடணும். தண்ணியில் முக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் கிடைக்கிறாங்களாம் பார்க்கணும். ஐயா முக்கிறதுக்கு கொடுக்குறாருன்னா வாங்கையான்னு இவர் பைக்லேயோ ஏரோப்ளைன்லேயோ வச்சு கொண்டு போய் முக்கி எழுந்திரிங்கய்யான்னு அவருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா டெஸ்ட் கொடுத்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா டெஸ்ட் கொடுத்து முங்கி எந்திரிச்சிடணும். அல்லேலூயா. இதுக்கு இடையில ஏதாவது லாரி நம்மளை தட்டி மார்ச் வரைக்கும் போயிட்டா போச்சு, பரலோகம் கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தண்ணியில் முங்கி எந்திரிச்சிடணும், அவ்வளோதான். என்கிட்ட கேட்குறாங்க, பிரதர் நீங்கள் எனக்கு நான் இதில் மணவாளபுரத்தில் பேசினேன், சிஎஸ்ஐயில் 2 நாளைக்கு முன்னால் ஒரு ஃபேமிலி, அங்கே நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்திருந்தாங்க. ஒரு ஃபேமிலி வந்து அவங்களுக்கு பிரச்சனை, ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? எடுக்கலை. சரி, ஏன் ஞானஸ்தானம் எடுக்கலை? பரிசுத்தமாக ஒரு ஆளை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். என்ன பரிசுத்தம்? இயேசு கிறிஸ்து இறங்கி வரணுமா? அவர் ஒருத்தர் தான் பரிசுத்தமானவர், சுத்தமாக பரிசுத்தமானவர் அவர் ஒருத்தர் தான். இல்லையா? அவர் அவரே சொல்கிறாரு, மிஞ்சின பரிசுத்தமான இராதேங்கிறாரு. இயேசு கடைசி வரைக்கும் இயேசுவை பார்த்துக்கிட்டு அவர் என்னமோ அதை மாதிரி லட்சணமாக போய்கிட்டே இருக்கணுமே தவிர ஒரு மனுஷனும் இயேசுவை மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா உலகம் யாருக்குள்ளே இருக்குது? பொல்லாங்கனுக்குள்ளே இருக்குது. யோபு 9வது அதிகாரம். உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே பிசாசுக்கிட்ட இருக்குது. பிசாசுக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கும் போது எங்கேருந்து இயேசு அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கணும்? அது மேலே போய் பார்த்துக்கலாம். இங்கே இயேசுவை பார்த்துக்கிட்டு இயேசுவை தரித்து கொண்டு முயற்சி பண்ணணும், பரிசுத்தமாக எல்லாத்துலேயும் முயற்சி பண்ணணும். இடையில திடீர்னு கோவம் வந்துட்டு பாவம் பண்ணிட்டோன்னா, அப்பா மன்னிச்சுக்கோங்கப்பா, சரி மன்னிச்சிட்டேன் பிள்ளை, ஓகே. இப்படி விழுந்து சின்ன சின்னதாக விழுந்தோன்னா தலைக்குப்புற விழுந்து நம்ம மன்னிப்பு கேட்டணும். ஒரு பாஸ்டரை ஒரு நாள் திட்டிவிட்டு இங்கே இறங்கினேன் ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில். எப்படி என் பிள்ளைய நீ திட்டலாம்? அவன் தப்பு பண்ணான், நான் தான் திட்டணும், நீ யார் திட்டுறதுக்கு அப்படின்னு உடனே அவரை கூப்பிட்டு, பிரதர் மன்னிச்சிருங்க. அப்புறம் ஆண்டவர்கிட்ட இங்கே வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டு, அப்பா என் ஊழியத்தை குறைச்சிடாதீங்கப்பா, சரி போ மன்னிச்சேன். உடனே மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. மனைவி கிட்ட வாழ்க்கையை நடத்தும்போது சகோதரிகளே பிசாசு அங்கே தானே டமார்னு இடிக்க பார்ப்பான், கோவம் வர பார்ப்பான். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ கிருபையை கொடுத்துருக்காரு தெரியுமா? ஒரு காலத்தில் ஆண்டவருக்குள்ளே வரதுக்கு முன்னால் எந்த வார்த்தையை மனைவி சொன்னால் கடுமையாக கோவப்படுவனோ, இப்போ அதே வார்த்தையை அப்பப்போ சொல்லுவா. எல்லாம் அதை கேட்டு விழுந்து சிரிக்கிறேன். அவ்வளோதான். மாறி போயிடுச்சு. என் மனைவி யூஸ்வலாக மொபைல் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டாள். என் மனைவியை ஃபோனில் கூப்பிடணுன்னா என் பிஏ கூப்பிடுவேன், என் மனைவியை கூப்பிடுப்பாம. அவர் வாங்கி தரணும், எடுக்க மாட்டா. கோவம் வரும், எடுக்க மாட்டா. இப்போவும் அதே கண்டிஷன், ஒன்றும் சேஞ்செலாம் இல்லை. ஆண்டவர் நம்மளை சோதிப்பார்ல, இப்போவும் அதே கண்டிஷன் தான். பீகார்லேருந்து கூப்பிடுவேன் மொபைலில், என் மனைவி எடுக்க மாட்டா. என்ன செய்வேன் தெரியுமா? சிரிச்சுப்பேன். அது கரெக்டாக இருக்குது. மனைவின்னா மனைவி தான், இப்படி தான் இருக்கணும். அடுத்தது ட்ரை பண்ணுவேன், மாமியாரை ட்ரை பண்ணுவேன், பிள்ளைகளை ட்ரை பண்ணி மனைவிட்ட பேசுவேன். கோவப்பட மாட்டேன். நீங்கள் கூப்பிட்டீங்களா? காலையில் கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா. நீயா தான் இருக்கிறங்கிறது ப்ரூவ் ஆகிடுச்சு, நான் சிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னேன்.
அல்லேலூயா. நீ ஃபோன் எடுக்க மாட்டேன்னா ஃபோன் எடுக்க மாட்டா, அது கரெக்டாக ப்ரூவ் ஆகிடுச்சு. இன்றைக்கி எப்படி நீ என்னை திருப்பி கூப்பிட்டுட்ட, ஒரு 8 மணி நேரம் கழித்து கூப்பிட்டேயே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு கோபப்படுவனோ அதுக்கு கோபப்பட மாட்டேங்கிறேன். சகோதரனே சகோதரியே, கிறிஸ்துவுக்குள்ளே வந்தால் அவர் பாதுகாப்பு கொடுத்தா எது கோபப்படுத்துச்சோ அதை பார்த்து நீங்களே சிரிப்பீங்க, மாற்றி விட்டுருவார். தாம்பத்திய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த லெவலே மாறிப்போச்சு. கோபம் கிடையாது, வருத்தம் கிடையாது. இப்போ கோபப்படுற மேட்ரு பூரா இப்போ எப்படி என்ஜாய் பண்ணுற மேட்டராக போயிடுச்சு. என்ஜாய் பண்ணுற மேட்ரை இப்படித்தான் இயேசு ஒருத்தர் தான் அதை பண்ணி விடுறாரு, வேற யாராலும் பண்ண முடியாது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஞான ஸ்நானம் அன்னைக்கு அவனுடைய ஜெயில் சிறைச்சாலைக்காரனுடைய அத்தனை பேரும், மனைவி பிள்ளைகள் அத்தனை பேரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு பார்க்குறோம். இதுக்கு இதை நம்ம டிலே பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு வசனம் இருக்குது, யோவான் 3:23. தண்ணி எங்கே இருந்ததோ அங்கே தான் யோவான் இருந்து ஞானஸ்நானம் கொடுத்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். யோவான் 3:23. இந்த வசனங்களை தயவுசெய்து நோட் பண்ணி இன்னும் நீங்கள் தியானம் பண்ணுங்கள். யோவான் 3:23. சாலிம் ஊருக்கு சமீபமான ஆயினோன் என்னுமிடத்திலே தண்ணீர் மிகுதியாக இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்போ ஞானஸ்நானம்னா என்ன? ஞானஸ்தானம் என்ன சகோதர சகோதரிகளே? தண்ணியில் முங்கி இயேசுவின் நாமத்தில் தண்ணியில் விட்டு வெளியில் வர்றது, அவ்வளோதான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முங்கி எடுக்கணும், அதுதான் ஞானஸ்நானம். அது இல்லாமல் பாக்கி எது இருந்தாலும் அது ஞானஸ்நானம் அல்ல, உடன்படிக்கை அல்ல. அப்படி இருந்தால் அவர்கள் உயிர்த்தெழுதலில் அவர்களுக்கு பங்கு இல்லைன்னு எதுவும் சொல்லுது. ஐ எம் வெரி சாரி. முந்தா நாள் மணவாளபுரத்தில் ஒரு தம்பதியினர் இந்த செய்தியை கேட்டுட்டு வந்து என்கிட்ட கேட்டாங்க, எங்கள் அப்பா சிஎஸ்ஐ சபையில் இருந்து ஞானஸ்தானம் எடுக்காமல் மரித்துட்டார், இந்த முழு ஞானஸ்தானம் எடுக்காமல் மரித்து போயிட்டார், அவரை பரலோகத்தில் நாங்கள் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சகோதரனே சகோதரியே, எனக்கு வசனத்தை சொல்கிறதுக்கு மட்டும்தான் அதிகாரம். உங்கள்கிட்ட உங்களை எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக நீங்கள் அவங்கள பரலோகத்தில் பார்த்தாலும் பார்க்கலாம்னு சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. வசனம் தெளிவாக சொல்லுது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிடில் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான். அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தை என்ன சொன்னேன்னு தெரியுமா? ஏசாயா 65:17 சொன்னேன். அதுலேருந்து சொன்னேன், முந்தினவைகள் யாவும் நினைவில் வருவதில்லை. பரலோகத்துக்கு நீங்கள் போன பிறகு உங்கள் சொந்தக்காரங்க யாராவது அங்கே வரலன்னா ஒரு பீரியடில் ஆண்டவர் அந்த மெமரியை பூரா எடுத்து விட்டுருவார். உங்களுக்கு அங்கே துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. உங்கள் சொந்தக்காரங்க பரலோகத்துக்கு வரலங்கிற அந்த வருத்தமே அங்கே இருக்காது. அதை பூரா ஆண்டவர் அந்த நினைவிலேருந்து எடுத்து போட்டுருவாருன்னு இருக்காரு. இந்த வசனத்தை சொல்லி ஆறுதல் சொன்னேன். சகோதரனே சகோதரியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி கன்னியாகுமரியில் எழுப்புதல் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் தேவனுடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியாதனால அப்போஸ்தலர் 2:38 சொன்னபடி பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் சிஎஸ்ஐ சபை, லண்டன் மிஷனரி சபை, இது போன்ற சபைகளில், சால்வேஷன் ஆர்மி, இது போன்ற சபைகளில் தேவனுடைய வரங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் செயல்படாதனால என்னாச்சு? சபை தூங்கி கொண்டிருக்கிறது, செத்த கிரியைகள் இருக்கிறது, உள்ளுக்குள்ள குழப்பங்கள் இருக்குது. சபை விசுவாசிகளுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறீங்க, பக்தி விருத்திக்கு ஆவியானவருடைய வரங்கள் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டம். இந்தியாவுக்கு எழுப்புதல் இந்த மாவட்டத்திலேருந்து தான் போகணும் அக்கினி. அந்த அக்கினி பற்றி எரிய முடியாமல் மனுஷனுடைய இந்த ரூல், குழந்தை ஞானஸ்நானங்கிற ரூல் தடுத்துருச்சு. இதில் தான் அடிப்படையாக இருக்குது. முழு தண்ணியில் முங்கி ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா அது ஒன்று தான் ஞானஸ்நானம், வேறு எதுவுமே ஞானஸ்நானம் கிடையாது. வேறு எதுவுமே முழுக்க ஞானஸ்நானம்னு எதுவும் கிடையாது. ஞானஸ்நானம்னாலே தண்ணியில் முங்கி எழுந்திருக்கிறது தான். இந்த ஞானஸ்நானம் இல்லாதனால, பரிசுத்த ஆவியானவர் வரம் இல்லாதனால இன்றைக்கி எல்லாம் அடிபட்டு கிடக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஆண்டவர் தூங்காமல் கொள்ளாமல் என்னை தட்டி எழுப்பி இதை நீ சொல்லுன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ சொல்கிறார், ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணி முடித்தோடனே அந்த போதகர் எழுந்து சொன்னார், ஞானஸ்நானம் அவசியமே இல்லை, எல்லாருக்கும் அன்பு இருந்தால் போதும்னு 1 கொரிந்தியர் 13 சொல்லுதுன்னார். வசனத்தில் பச்சையாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு இடம் கொடுங்க, ஞானஸ்தானம் எடுங்க. அந்நிய பாஷை வேண்டான்னு இருந்தார். ஞானஸ்தானம் வேண்டாம், அன்பு இருந்தால் போதும் அப்படின்னு. இதை ஓவர் ரூல் பண்ணுறதுக்கு இதுவரைக்கும் ஞானஸ்தானம் வேண்டான்னு ஓவர் ரூல் பண்ணலை, யாரும் பண்ணலை. அந்நிய பாஷை வேண்டான்னு யாரும் ஓவர் ரூல் பண்ணலை.
அவைகள் எல்லாம் ஒளிந்து போகலாம், ஆனால் அன்பு ஒளிந்து போகாதுன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான். ஞானஸ்தானம் மட்டும் எடுத்தால் காணாது, அந்நிய பாஷை அபிஷேகம் மட்டும் இருந்தால் காணாது, ஆவிக்குரிய வரங்கள் மட்டும் இருந்தால் காணாது, மரித்தோரை உயிரிட எழுப்புற வல்லமை ஒன்றை இருந்தால் காணாது. உனக்கு அன்பு இல்லைன்னா நீ பரலோகத்துக்கு வரமாட்டேனான்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். இது எல்லாத்துக்கும் மேலே அன்பு வேணும். அல்லேலூயா. அன்பை விட்டுறக்கூடாது சகோதர, அன்பை விட்டுறக்கூடாது. அதை புதிதான கட்டளைன்னு சொல்லி யோவான் 13வது அதிகாரம் 34, 35 சீஷர்களுக்கு சொல்கிறாரு. நான் உங்களுக்கு புதிதான கட்டளையை கொடுக்குறேன், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள்ங்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு கண்டிப்பாக வேணும். ஆனால் அன்பு இருக்குது, எனக்கு ஞானஸ்நானம் வேண்டாம், பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் வேண்டான்னா அன்பை மட்டும் வச்சுக்கலாம், பரலோகம் கிடைக்காது, பரலோகம் கிடைக்காது. இப்படிப்பட்ட நபர்கள் யாராவது சபையில் இருந்தால் இந்த வேதாகத்தின்படி அவங்களுக்கு சீட்டை கிழிச்சு கொடுத்து பைன்னு சொல்லி அனுப்பணும். அந்த நபர்களை வச்சுக்கிட்டு இருக்கிறது என்னன்னா தேவனுக்கு விரோதமானது. சகோதரனே, சகோதரியே, நான் சொல்ல வேண்டியதை சொல்லி ஆகணும். நான் கடைசி கால தீர்க்கதரிசி, எச்சரிக்கை வேணும். ஏன்னா உங்களிடமிருந்து தான் அக்கினி பத்திக்கணும். இந்த மனிதர்கள் யாராவது அந்த அக்கினி பத்துறத தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக நின்னாங்கன்னா அதை சுட்டி காமிக்கிற வேலை கடைசி கால தீர்க்கதரிசிக்கு இருக்குது. அல்லேலூயா.